ஸோ உங்கள் எல்லாரையும் அனைவரையும் இப்போ வந்து தமிழர் கொண்டாட்டம் விழாவுக்கு வரவேற்கிறோம். உங்களை எல்லாம் இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாரும் வந்து பல நிறத்தில் வந்து உடைகள் உடுத்தி நல்லா கலகலப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க. உங்களை எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் பர்மிங்ஹாமில் ஒரு 9 ஆண்டு காலமாக இருக்கிறேங்க. முதல்ல வந்து இங்கே ஒரு மாணவனாக தான் வந்து இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்தேன் யூஏபியில் படிக்கிறதுக்காக. அப்போ 2001 வரும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 தமிழ் குடும்பங்கள் தான் இருக்கும். நானும் அப்புறம் கலைமுகில்னு ஒருத்தர் இங்கே இருக்கிறாருங்க. எல்லோரும் சேர்ந்து பொங்கல் விழா கொண்டாடுவோம். ரொம்ப சின்ன அரங்கமாக இருக்கும். எல்லாம் மாணவர்கள்லாம் நிறைய பங்கேற்பாங்க. எல்லாம் கலகலப்பாக செஞ்சுட்டு இருப்போம். இந்த 9 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் இப்போ இவ்வளோ பெரிய கூட்டம், இவ்வளோ மக்கள் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம சமுதாயம் இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. முதல்ல வந்து நம்ம நினைக்கும் போது ஏன் இதை கொண்டாடுறோம் அப்படின்னு நிறைய காரணங்கள் இருக்கும். என்ன இந்த கொண்டாடுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றதுக்கு நிறைய காரணம் இருக்கும். நிறைய விஷயங்களுக்கு நம்ம செய்கிறோங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்காக தான் நம்ம செய்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து வந்திருக்கிறோம். அதனால் வந்து ஒரு தமிழ் கலாச்சாரம் தெரியும், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கேயே பிறந்து வளர்ந்த குழந்தைகள்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கிடையாது. ஸோ இது வந்து ஒரு ஒருங்கிணைப்பு. எல்லாரையும் ஒன்று சேர்ந்து ஒரு மேடையில் நம்ம கலாச்சாரத்தையும் பண்பாடையும் பின்பற்றுறதுக்கு, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குரிய ஒரு அரங்கம். அதனால் வந்து வருஷத்துக்கு 1 முறை 2 முறை நம்ம சந்திக்கும் போது இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு இந்த உரையை நான் முடிக்கலான்னு இருக்கிறேங்க. ரொம்ப நேரம் பேசி உங்களெல்லாம் வந்து கொடுமைப்படுத்த விரும்பலை. இவ்வளோ நாள் வெளியூரில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க தமிழர்களை பற்றி. ஒன்று நம்மள்கிட்ட ஒற்றுமை இல்லைன்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இந்த விழாக்காக நான் மக்கள் எடுத்துக்கிட்டு இருக்க முயற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பிழைன்னு தான் தோணுது. இதை குறித்து நான் ஒரு திருக்குறள் படித்தேங்க. திருக்குறள் அதை சொல்லலாம்னு உங்களுக்கு கேட்குறேன். ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான்னு சொன்னீங்கன்னா, ஒற்றுமை தெரிந்தவன் தான் உயிரோடு இருக்கின்றவன், ஒற்றுமை தெரியாதவன் வந்து செத்தவனோட போய் வச்சிடலாம் அப்படின்னு திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி போயிட்டார். ஸோ அதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் இப்படி சொல்கிறேங்க. ஸோ இன்றைக்கி வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம விழாவுக்கு வந்து கம்பீரிங் சொல்கிறாங்க இல்லையா, 2 பேர் முதல்ல செய்வாங்க. முதல்ல வரப்போகிற ஒரு பேர் வெங்கட் இல்லை ஆண்டனி. அவர் பேர் ஆண்டனின்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவர் எந்த ஒரு மின்னஞ்சல் சொல்லுவாங்க இல்லையா, இமெயில் கொடுக்கும்போது ஏடிஎஸ்னு கீழே எழுதியிருப்பார். அது ஆண்டனி தமிழ் செல்வமா இல்லை அலபாமா தமிழ் செல்வமா ரொம்ப நேரம் ஆச்சு புரிகிறதுக்கு. அவர் அப்புறம் கேட்டப்போ 2 நான் தாங்க அப்படின்னாரு. அதனால அவரை முதல்ல நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். ரொம்ப துடிப்புள்ளவர். ரொம்ப வந்து நிறையா இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிகளெல்லாம் சிங்கிள் ஹேண்டடாக சொல்லுவாங்க இல்லையா, ஒத்த கையால் நிறைய செஞ்சுருக்கிறாரு. அவரை வந்து இன்றைக்கி வந்து துடிதுடிப்போடு பேசக்கூடியவர் அவர் வருவார். அவருக்கு துணையாக வர்றவங்க வந்து உமா வந்துட்டு தெரிஞ்சவங்களுக்குலாம் தெரியும், கலகலப்பின் திருவுருவம். ஸோ எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாமே இருக்குது, எல்லாரையும் கவரக்கூடிய விஷயத்தில். அதனால் எல்லோரும் அமைதியாக இருந்து மகிழ்ச்சியோடு இந்த விழாவை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போகணுன்னு உங்களை தான் கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? Bye.